நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன்பா கண்ணன், உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டான். அவளை சந்தோஷமா வச்சுக்க மாட்டியா? ஏன் சார் சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? நீ சிரிக்கலாம் சார், லைஃப் லாங்கா சிரிக்கலாம். உன் பின்னாடி சார் தான் ஒருத்தர் நின்று இருக்காங்க. என் பின்னாடி யார் நிக்கிறா சொல்லு? எங்க சார் அவங்க? எப்ப பாரு ரெண்டு பேரும் ஒன்னா தானே சுத்தி நிப்பீங்க. ஜோடா அத்தை, வணக்கம் அத்தை, எப்படி இருக்கீங்க? மாமனார் எப்படி இருக்கிறாரு? மச்சான் எப்படி இருக்கிறாங்க? மாமனார் விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஃபீல் ஆச்சுதே. அடுத்த தடவை பாத்தீங்கன்னா சின்ன மாப்பிள்ள ரொம்ப விஷயம் தான் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அத்தை மறந்துட்டேனே, கல்யாணத்துக்கு தான் வரல, விருந்து வைக்கல. விருந்து வைங்க டொமாட்டோ சொல்லி நான் உங்களுக்கு ரிட்டர்ன் விருந்து வைக்கிறேன், மறந்துடாதீங்க. மாமியார் பர்சனலா பேசுறது டிஸ்டர்ப் பண்ணுங்க. அவமானப்படுத்துறீங்க, சொன்னா கேளுங்க. இது அவமானமா? அத்தை நீங்க பெருமை பண்ற மாதிரி உங்க மாப்பிள்ள கவுர்த்தியான ஜாப்ல இருக்கற எம்டி சிட் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, டக்குனு இந்த மாப்பிள்ள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அத்தை மறந்துடாதீங்க, தலைக்கு போடு வருது. அத்தை பார் கோச்சிங் போட்டாங்க பார், நீ படத்துல கோச்சிங் போட்டாங்க பாரு. அத்தை அசிங்கமா இல்லையா? அங்கிள், இது உங்களுக்கு அசிங்கமா இருக்கலாம். இவர் என் புருஷன். இப்ப அசிங்கத்தை பார்த்தனா அப்புறம் நான் இவர் ஜெயில தான் போய் பார்க்கணும். அது இதை விட அசிங்கம். நீங்க போங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். ஏய் போடி சோபா. ஏய் அந்த ரெடி போடி போடி. சொல்றத கேளுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சொன்னா கேளுங்க. ஏய் யாரங்க? யோகி சிரிக்காம நிக்கிறாரு பார். சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஹாய் மாதவன். ஹலோடா சௌமியா, வாங்க. என்ன சுஜாதா மேடம் நீங்களும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் வரக்கூடாதா? இல்ல அப்படிலாம் இல்ல. எல்லாரும் ஆபீஸ்ல என் கூட ஒண்ணா ஒர்க் பண்றீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆனா திடீர்னு ஆபீஸை படையெடுத்து வந்திருக்கீங்களா, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். ஆபீஸ்ல கெட் டுகெதர் வைப்போம்ல, அதுல போன வருஷமே உங்க வைஃபை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா கூட்டிட்டு வரல. அதான் நாங்க எல்லாருமா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். மாதவன், உங்க ஒய்ஃப் வீட்ல இருக்காங்களா? அவங்க இப்பதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் அங்கதான் போறேன், சொல்றேன். இந்த தடவை கண்டிப்பா கூட்டு வரேன். ஏதோ நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அவங்க அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துருவோம்ல. இல்ல அது சொல்லேண்டா, கல்யாணமாயி 10-15 வருஷம் ஆறுது, ஒரு புழு பூச்சி கூட இல்ல, மலடியாவே இருக்கா. அதனால ஆத்து கோச்சிட்டு போயிட்டா சொல்ல. வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ சும்மாருடா. அவ சித்திக்கு ஏதோ பிரச்சனையா, உதவி பண்ணலாமே என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அதுக்கு முறுக்கிட்டு போயிட்டா வாத்துக்கு. நீங்க போய் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா? நாங்க எதுக்காக அவளை போய் கூப்பிடணும்? அம்மா நீ செத்த வாய் மூடிட்டு சும்மாருடா. அந்த விளங்காதவ இந்த ஆத்துக்கு வந்துதா இந்த குடும்பமே விளங்காம போயிடுது. மிஸ்டர் மாதவன், முன்ன பின்ன தெரியாத எங்க முன்னாடி உங்க வைஃபை பத்தி உங்க அம்மா இவ்ளோ பேசுறாங்கன்னா அவங்கள நேர்ல என்னெல்லாம் பேசிருப்பாங்க. இத பாருங்க மாதவன், முதல்ல உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து வாழ கத்துக்குங்க. ச்சே, உங்க மேனேஜ்மெண்ட் கீழே நாங்கெல்லாம் வேலை பார்க்கறோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. மிஸ்டர் மாதவன், நீங்க மட்டும் உங்க வைஃபை கூட்டிட்டு வரலனா ஆபீஸ் பாத்ரூம்ல இருந்து மூல முடுக்கு வரைக்கும் உங்க பேர் எழுதி அசிங்கப்படுத்திடுவோம். வரோம். வந்துட்டாளுங்க போங்கடி. பேண்ட் போட்டு வந்துட்டாளுங்க பஞ்சாயத்து பண்றதுக்கு. அவாவா ஆத்துக்கு போய் பார்த்தா தானே தெரியும் வீட்டுக்கு விடு வாசப்படின்னு. நீ போடா கண்ணா. காவேரி, என்னம்மா காலையில போகும்போது தலைவலின்னு சொன்ன, இப்ப இழுத்து போத்தி படுத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் படுத்திருக்கேன். என்ன? ஐயோ, என்னம்மா இது? ஜுரம் இப்படி அடிக்குது? சீனு எங்க? அவன் வெளியே போயிருக்கான். எங்க போயிருக்கான்? எனக்கு மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா. எதுக்கு சித்தி வீண் செலவாகும்? இதெல்லாம் என்ன வீண் செலவா? நீ முதல்ல கிளம்பி வா. ஆமா சாப்பிட்டியா? அதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்புறம் சீனு தான் ரசம் வச்சான். சீனு சமைச்சானா? நல்லா இருந்துச்சா? நல்லா இல்ல, ஆனா சந்தோஷமா சாப்பிட்டேன். ஐயோ சரியான பண்ணு, வா. காவேரி, காவேரி. சித்தி, மாதவ குரல் மாதிரி இல்ல. அவர் வந்தா வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க சித்தி, எனக்கு அவரை பார்க்கவே விருப்பம் இல்ல. மாதவன் எதுக்கு இங்க வரப்போறான்? சரி, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன், இங்க இரு. காவேரி. அட வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் காவேரி பார்க்கணும். காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, வாங்க. காவேரி பார்க்க கூடாதா? பார்க்கலாமே. அவ உங்க மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. நான் அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துறேன். ஒரு 2 நாள் விடுங்களேன். அது மட்டும் இல்ல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு உடம்புக்கு?
ஒன்றும் இல்லை, ஜுரம் தான். 2 நாள்ல சரியா போயிடும். காவேரி என்ன சரியா புரிஞ்சுக்கலங்க. மாதவன், நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்கல? ஐயோ, நான் யாரை பத்தியும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தாளா? நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நானும் கூட வரனே. மாதவன், ஒரு 2 நாள் விடுங்களேன். உங்களை பார்த்தேன்னா அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, மறுபடியும் ஜுரம் அதிகமா போயிடும். 2 நாள் கழிச்சு வாங்க. என்ன காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம், போயிட்டு வரேங்க. சரி. என்னது 100 டிகிரிக்கு மேல இருக்குமா? சரியா சாப்பிடுறது இல்லையா? சரியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ 52 கிலோ இருக்கீங்க. முதல்ல எவ்வளவு இருந்தீங்க? 63. 63. ஏன் இவ்வளவு வெயிட் குறைஞ்சு போச்சு? நல்லா மூச்சு எடுத்து விடுங்கம்மா. நல்லா எடுத்து விடுங்க. கொஞ்சம் திரும்ப மூச்சை நல்லா எடுத்து விடுங்க. போதுமா? திரும்பிங்க. மேடம், நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் அவளுக்கு சித்தி. ஏன், என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் வெளியே இருங்கம்மா, ப்ளீஸ். என்ன டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நத்திங் டு வரி. கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. வெயிட் இவ்வளவு குறைஞ்சிருக்கு, என்ன காரணம் அதுக்கு? விரதம் ஏதாவது இருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன எப்படி? புருஷனை பிரிஞ்சு இப்ப என் கூட இருக்கா. அதான் நான் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால அவங்க பிரிஞ்சவங்களை ஒண்ணா சேர்த்து வச்சாலே போதும். டாக்டர், உங்க ஃபீஸ்? ஃபீஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், செக்அப் தானே பண்ணேன், வேற ஒண்ணுமே பண்ணலையே. இனிமே ட்ரீட்மெண்ட்னா அது உங்க கையில தான் இருக்கு. பிரிஞ்சவங்களை எவ்வளவு குயிக்கா சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா சேர்த்து வைங்க. சரி டாக்டர். காவேரி, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் இப்படிலாம் பண்ற? தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு காவேரி. என் கூட வேலை செய்யறவங்களாம் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? நான் பேசுறது காதுல வேலையா? காதுல வேலையான்னு கேக்குறேன். என்ன அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? பாருங்க அத்தை, என் கூட பேசவே மாட்டேங்கிறா. அப்படி என்ன தப்புன்னு கேளுங்க. சித்தி, இப்ப கூட மத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்னு தான் பார்க்க வந்திருக்காரு. பாசத்தினால இல்ல. ஆபீஸ்ல மத்த பொம்பளைங்க முன்னாடி ஐயாவோட வைஃப் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காருன்னு காமிக்கணும்ல, அதுக்காக தான். பாருங்க, இப்படிலாம் பேசினா குடும்பத்துல தப்பா நினைப்பாங்க அத்தை. சித்தி, எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிருங்க. வீடு, ஃபேக்டரி, சொத்து இதெல்லாமே போனது கூட நான் ஒரு நாளும் வருத்தப்படல. ஆனா அதெல்லாம் போனதுனால என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது உண்மையிலே மாதவன், நான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி வருத்தப்படுறேன். சித்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீ கொஞ்சம் சும்மா இரு. கொஞ்ச நாள் விட்டுடுங்க, அவ கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. நீ வா, போலாம் வா. ஹலோ, சொல்லுப்பா. நத்திங் மச் டு டூ. I'll call you back, huh?
என்கிட்ட பேச மாட்டியா? பேசவே கூடாது முடிவு பண்ணிட்டியா? சாரு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது சாரு. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிருக்க சொல்லு. நீ நல்லவன் தான், ஆனா உங்க அம்மா நல்லவங்க இல்ல. உங்க அம்மா பேச்சை கேட்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்ட. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மாவை விட்டுட்டு உன் பின்னாடி வர சொல்றியா? இத்தனை வருஷம் எங்க அம்மா எனக்காக பண்ண தியாகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே நிமிஷத்தை தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி வர சொல்றியா? அது என்னால முடியாது சாரு. நிச்சயமா இந்த பிரசாதால முடியாது. யார்கிட்டயாவது மனம் விட்டு பேசணும்னா அது உன்கிட்டதான் மட்டும் சாரு. ஆனா நீதான் என்ன பார்க்க மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற. எங்க வீட்டுல வேற நிலைமை சரியில்லை சாரு, ஒண்ணுமே சரியில்லை. எங்க அம்மா முன்ன மாதிரி இல்லை தெரியுமா? அடிக்கடி என்ன பார்த்து கோவப்படுறாங்க. பெத்த பேப்பர்ல என்கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க. திடீர்னு என்னை பார்த்து நீ என் மகன் தானே என்ன பார்த்து கேட்கறாங்க. இந்த நிலைமை எப்படி போச்சுன்னா எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு சாரு. எங்க மாமா கூட எங்க பாட்டியோட ஆக்சிடென்ட்டுக்கும் எங்க அம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்க அப்பா வேற எங்க அப்பாவோட சாவுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சாரு, எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க இல்ல. எங்க அம்மாவுக்கும் சாரதாவுக்கும் தான் விரோதம். அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க சாரு, ரொம்ப நல்லவங்க. யாராவது ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு நான் எங்கிட்டு இருக்கேன் சாரு. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க சாரு? வேற யாருமே இல்ல. நீயும் என்ன புரிஞ்சுக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ப்ளீஸ் சாரு, ப்ளீஸ் நீயாவது என்ன புரிஞ்சுக்க. என்கிட்ட சாரு பேசாம மட்டும் இருந்துடாத. அவட்டையே கேட்க என்கிட்ட கேளு, நான் சொல்லுதேன். முதல்ல சாரதாவை பழி வாங்குறத நிறுத்தியா? உனக்கு எந்த பாதையில போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. இப்படிதான் போகணும், இங்கதான் போகணும்னு முதல்ல முடிவு பண்ணிக்க. உங்க அம்மா பேச்ச கேட்கறத நிறுத்து. ஒரு அவளாவும் நீ வந்து பாப்பா பேசுவா. இப்ப நீ புறப்படலாம். சாரு, நான் இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன். உன்கிட்ட பேச மாட்டேன். நீ மனம் மாறி என்னைக்கு உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதோ அன்னைக்கு வந்து என்ன பாரு. நான் தான் உன்கிட்ட சொல்லுதல்ல, இப்ப உன்கிட்ட பேச மாட்டேயா? ஐயரே ஐயா, ஐயா தம்பியை கூட்டு போய் கார்ல ஏத்தியா, பத்திரமா கூட்டு போயா. போ தம்பி. நிறுத்துப்பா. வா இதோ பாரு, இது ஆண்டி சாரதா வீடு. கோலம் போட்டுருப்பாரு. நீ உள்ள போய் சாரதா கிட்ட இந்த மாதிரி பிரசாத் என்னை ஏமாத்திட்டான், நீ தான் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லு. கண்டிப்பா வாங்கி தருவா. மா, நான் எப்படிமா அவ முகத்துல முழிப்பேன்? அடிப்போடி, காரியம் ஆகணும்னா யார் காலையும் பிடிச்சி தாண்டி ஆகணும். பணம் இல்லாம நம்ம என்னடி பண்றது? நான் போய் கேட்டேன்னா அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாடி. நீ போய் கேட்டேன்னா கண்டிப்பா பேசுவா, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா. போ உள்ள போடி. மா வேண்டாம்மா, சொல்றது கேளுமா. போடி, இதுக்கெல்லாம் பயந்தானா நம்ம பணம் இல்லாம என்னடி பண்றது? சாப்பிட கூட முடியாது. போ.
இங்க எதுக்கு வந்த? நீ சுருட்டிட்டு போறதுக்கு இனிமே இங்க ஒண்ணுமே இல்ல. போ, போயிடு மரியாதையா. அப்படியெல்லாம் பேசாத காவேரி. நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். மத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு போயிட்ட. உன் மனசு நோகாதபடி பேசணுமா? காவேரி, யார் வந்திருக்காங்க? யாரும் இல்ல சித்தி. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரோ அட்ரஸ் தெரியாம வந்திருக்காங்க. அவங்க தேடி வந்த அட்ரஸ் இது இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கேன். போயிடும் மரியாதையா. பக்கத்து வீட்டுல ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. நீயும் அம்மாவும் சேர்ந்து போய் குட்டிச்சவராக்கிட்டு வாங்க. காவேரி, ஒரே ஒரு தடவை சாரதாவை பார்த்துட்டு போயிடுறேன். சாரதாவா? சித்தி என்ன உன் வீட்டு வேலைக்காரங்களா? நினைச்சப்பெல்லாம் பாக்குறதுக்கு. உனக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். மரியாதை போயிடு. யார்கிட்டமா பேசிட்டு? ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வேண்டாம் சித்தி. சும்மா இருக்கியா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்ன அம்மா உடம்பு சரியில்லையா? அவரை பார்க்கணுமா? அவர் இங்க இல்ல, ஆசிரமத்தில் இருக்காரு. தெரியும். என்ன வேணும்? பிரசாத்துக்கு ஷேர் கொடுத்தேன் இல்லையா? அவ அதுக்கு பணமே தரல. ஒரு பைசா கூட கொடுக்கலையா? வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொன்னா. அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. கை செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா. அதுவும் செலவாய் போயிடுது. நீங்க தான் அவகிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை வாங்கி தரணும். நீங்க போய் கேட்டீங்களா? அம்மா நிறைய தடவை போனா. இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டான். சரி, நான் பிரசாத் கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கி தரேன். வாங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, இதுல என்னங்க இருக்கு மன்னிக்கிறதுக்கு? உங்க பணம் அதானே கேக்குறீங்க. நான் எப்படியாவது பிரசாத் கிட்ட பேசி அந்த பணத்தை வாங்கி தரேன். வாங்க, உள்ள வாங்க. வேண்டாம், நான் போயிட்டு வரேன். சித்தி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏண்டி வைதேகி, என்னாச்சு? அச்சோ, ஏண்டி அழற? சாரதா ஏதாவது சொன்னாலா? இரு, நான் போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன். இருமா, நாம அவங்களை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டோம். நான் பெத்த பொண்ணு என்னை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு பேசினா. ஆனா அவங்க, நாம அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க அப்படி பேசாம இருந்தது என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்ததுமா. சரி, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னாளா? ஏம்மா, பணத்தை பத்தி என்னடி சொன்ன? வாங்கி தரேன்னு சொன்னாம்மா. ஹலோ, சாருமா அங்க வந்திருக்காங்களா? வரலையே. வரலீங்களா? சரிங்க. ஹலோ, யாரு? வணக்கம்மா. ஐயா வீட்ல இருந்து ஐயர் பேசுறேன். சொல்லுங்க. சாருமா அங்க வந்திருக்காங்களா? வரலையே. வரலையா? ஒன்றும் இல்லை, சாருமா இல்லாமல் ஐயா சாப்பிட மாட்டாரு. ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாருமா அங்கே வந்தா உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க. என்னையாச்சு இந்த பிள்ளைக்கு? சாப்பிட்றது கரெக்டாக வந்துருவியா? என்னாச்சு இன்னைக்கு? இல்லையா, பக்கத்துல தான் எங்கேயோ போயிட்டு வருதா, வேலைக்காரிய மாட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. சரியா, போட்டும்யா. என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல.
இல்ல இங்கேயாவது ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போகணும், இல்ல போன இடத்துல இருந்து ஒரு போனாவது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாதே இந்த புள்ள. வந்துருவாங்க, நீங்க சாப்பிடுங்க. இது பாரு என்ன சாப்பிடுன்னு வற்புறுத்தாதியா. என் புள்ள இல்லாம என்னைக்கே நான் சாப்பிட்டுருக்கேன்? சும்மா அது வந்தாத்தையே நான் சாப்பிட முடியும். இல்ல வந்துருவாங்க. சாருமா என்ன சின்ன குழந்தைய? ஆமாய்யா, குழந்தை தாயா, அதான்யா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லையா, இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அதுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கண்ணால கட்டி வைக்கணும் ஐயா. இல்லைன்னா இந்த பிரசாத் பையனோட தான் சுத்திக்கிட்டே இருக்கேன். இல்ல அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதியா. இல்ல இது உனக்கு தெரியாதியா சாருன்னு நினைக்கேன். ஐயா ரொம்ப நேரமா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கோவமா இருக்காரு. வா 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 சாரு, சாப்பிடு. நில்லு புள்ள, வா முதல்ல சாப்பிடு வா. எனக்கு வேணாம்ப்பா. ஏன் என்னாச்சு? வெளில எங்கேயாச்சும் சாப்பிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்ல, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன் புள்ள என்னாச்சு உனக்கு? இந்த பார், என்ன ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு? வண்டியை யார் மேலேச்சும் இடிச்சுட்டியா? போலீஸ்காரன் பிடிச்சி விட்டானா ஃபைன் எதுவும் சொல்லுமா? ஏன்ட்ட சொல்லுமா? பிரசாத் ஏதாச்சும் சொன்னானா? ஏதாச்சும் சொன்னானா சொல்லு. பிரசாத் எதுவும் சொல்லப்பா. அவனை தான் பார்க்க போயிருந்தேன். அவங்க அம்மா என்ன கண்ணா பின்னான்னு பேசிட்டாங்க. நான் பிரசாத்துக்காக அலையிறேனா? எது பிரசாத் பின்னால நீயா? ஆறது பிரபாவதி கண்டாளாவல. என்ன நடிச்சிட்டு ஐயா? வா, நீ என்னையா பெரிய மன்மத குஞ்சா? என் பொண்ணு உன் பின்னால் அலையுதா? சார் ப்ளீஸ். உங்க ஆத்தா சொல்லுதாமே? ஐயா என்னையா நினைச்சிட்டு உங்க ஆத்தா? அவ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியுயா. என்ன மரதப்பனோட மறுபக்கம் அவளுக்கு தெரியாது. சரி சார் ப்ளீஸ். என்னையா பெரிய இவ்வளவு ஊர்கட்ட பூதி என்னையா பண்ணி அத பேசுங்க. நான் உங்களை வெட்டுவேன் சார். வெட்டுறீங்களா? பாருங்க வெட்டுறீங்க பாருங்க. பேச்சு கேளுங்க. எவ்வளவு கூட வெட்டுறீங்க போடா. வாழ வச்ச எனக்கே உல வச்சுட்டானுங்க. நான் யாருன்னு தெரியாம எங்கிட்டயே விளையாடுறானுங்க. என்ன பாலா ரொம்ப வெக்ஸாகி பேசுறீங்க? இந்த முதல்ல சர்பத் சாப்பிடுங்க. ஏய் எடுறா, சொல்றத கேளுங்க, சாப்பிடுங்க. புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? பிரபோதி எம்டி ஆனதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா நம்மள மாதிரி தொழிலாளியை ஏமாத்தி வாழ்ந்துடலாம்னு இவனுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கானுங்க. அந்த கனவை பலிக்க விட மாட்டேன்டா. இப்ப எம்டியா இருக்க பிரபாவதியா யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமா யாருக்காச்சும்? அந்த அம்மா எம்டி ஆகிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம என்ன வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்கடா. இது எனக்கு நேர்ந்த பிரச்சனை இல்லடா, நாளைக்கு உங்களுக்கு இதே பிரச்சனை நடக்கும். இதுக்காகவே இன்னொரு ஸ்ட்ரைக் பண்ணணும்டா நாம. நீங்க ஸ்ட்ரைக்கு ஒத்துழைக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கெல்லாம் காரணமான அந்த வேலுமணியை என் கையால தானே தீர்த்து கட்ட போறேன். இவனுங்கெல்லாம் என்ன என்னமோ பைத்தியக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாம் நான் சொல்றதை கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா நாம நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டலாம். இல்லைன்னா எனக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படும். என்ன செய்ய போறீங்க? என் பேச்சை கேளுங்க, எல்லாம் உறுப்பையா இருப்பீங்க. இல்ல எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க முதல்ல சர்பத் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சர்பத்தை சாப்பிட்டு நீங்களும் நாசமா போங்க. உங்க காவேரி கார்மெண்ட்ஸ் நாசமா கேளுங்க. போடா. மேடம் கொஞ்சம் நில்லுங்க. யாரை பார்க்கணும்? யோ மேடம் போங்க மேடம், போங்க சார். போங்க சார். யோ அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் இந்த கம்பெனிக்கு பழைய முதலாளி. அவங்கள போய் தடுக்கிற போ. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க மேடம். வாங்க சார் உட்காருங்க. மேடம் பிரபாவதியை பார்க்கணும். எஸ் மேடம், சாரதா மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. மார்னிங் மேடம். வணக்கம். சாரதா வந்ததுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? இல்ல மேடம், உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் இப்ப பிஸியா இருக்கேன், அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். என்ன பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா?
வெயிட் பண்ண சொன்னாங்க. மேடம் நீங்க யாருக்கிட்டையும் அவமானப்பட வேணாம், வாங்க போலாம். இருங்க யோகி. அப்புறம் ஃபேக்டரி எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பிரபாவதி மேடம் ஒன்று சொல்றாங்க, பிரசாத் சார் ஒன்று சொல்றாரு. எதை ஃபாலோ பண்றதுனே புரியல மேடம். வேலுமணி சார் வேற அடிக்கடி வந்து பணம் எடுத்துட்டு போயிடுறாரு. அம்மாக்கும் பிள்ளைக்குமே அடிக்கடி பிரச்சனை நடக்குது. பிரபாவதி மேடம் அடிக்கடி பிரசாத்தை திட்டிடுறாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? தியாகராஜன் சார் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க மேடம். அப்புறம் பாலா சார்ல அதான் நம்ம யூனியன் லீடர் உங்ககிட்ட கூட அடிக்கடி தகராறு பண்ணுவாரு, அவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவரையும் வேலை விட்டு நிறுத்துறாங்க? வேலையை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேலுமணி சார் அவர் மேல ஏதோ திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு தூக்கிட்டாரு. பாலாக்கும் வேலுமணிக்கும் பெரிய தகராறே ஆயிடுச்சு. வேலுமணி பாலாவை பார்த்து நான் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிட்டாரு. இன்னும் 2-3 நாள்ல ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடக்கணும் கூட எதிர்பார்க்கலாம். பாலாவோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கா? கொடுக்குறேன் மேடம். இதாங்க மேடம். ஹலோ சாரதா அனுப்பு. ஓகே மேடம். மேடம் உங்களை உள்ள வர சொல்றாங்க. உங்க மேடம் கிட்ட சொல்லுங்க நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு. தேங்க்யூ. அடடே வாங்க சித்தி, வாங்க மிஸ்டர் யோகி. என்ன ஃபேக்டரியை சுற்றி பார்க்கலான்னு வந்தீங்களா? சித்தி நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட இந்த ஃபேக்டரியை பெட்டராகவே நாங்கள் பார்த்துக்குறோம். பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அது இல்லடா மாப்பிள்ள, சாரதா மதுத்தம்மா வந்திருக்காங்க, வைத்தியக்கு நம்ம பணம் தரணும். அந்த அம்மா இந்த அம்மா காலில் விழுந்து என்னங்க எப்படியாவது பணத்தை வசூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை வக்காலத்து வாங்கிட்டு தூதுவரா இங்கே வந்திருக்காங்க. இதோ பாருங்கம்மா, வைத்தியக்கு சல்லி பைசா கிடைக்காது. ஏன் தெரியுமா? வெத்து பேப்பர்ல அதுவும் பாண்ட் பேப்பர்ல வைத்தியோட கை நாட்டம் வாங்கிட்டோம். ஃபுல் பணம் செட்டில் பண்ணியாச்சுன்னு நாங்களே அதில் ஃபில்அப் பண்ணிப்போம். நீங்க தூதரா வந்த விஷயம் தோல்வி. கொஞ்சம் இருங்கம்மா, ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. விரோதிக்கு விரோதி மோதிக்கலாம், நம்ம 2 பேர் விரோதிகள், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் மோதியா. ஆனா அந்த வைத்தியக்கு மாதிரி துரோகி இருக்காங்க பாருங்க, காலையும் விழுவாங்க கழுத்தையும் நெரிப்பாங்க, ஜாக்கிரதை. இவரும் அந்த லிஸ்ட் தான், பார்த்துக்கோங்க. யோகி மேடம், வைதேகி வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தனால டெஃபினட்டா பணம் கொடுக்க மாட்டாங்க. பாலாவும் ஏதோ தகராறு பண்ணிட்டு போயிருக்கான். கண்டிப்பா ஸ்ட்ரைக் வந்துடும். ஸ்ட்ரைக் வர்றதுக்கு முன்னாடி நான் பாலாவை எப்படியாவது பார்க்கணும். வைதேகி நமக்கு சாதகமா பேசுறதுக்கு நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபேக்டரி நம்ம கைக்கு வரப்போகுது. சீனு, காஃபி. காவேரி, இது எப்படி இருக்குன்னு சொல்ல. ஒளியே மனிதனுக்குள் பாசத்தை விதை, அன்பை அறுவடை செய். நல்லா இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட இருந்து சித்தி துரோகத்தை தான் அறுவடை செஞ்சிருக்காங்க. சீனு. பாட்டிமா. சீனிவாசா, வாங்கம்மா. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டிமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்பா. உட்காருங்கம்மா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு வீட்லயா கொண்டு வந்து உங்களை எல்லாம் தள்ளி விட்டுருக்கா? எல்லாம் அந்த பிரபாவதியால வந்த வேணாதான். அவன் நாசமா போயிடா. சீனு, காவேரி அவ உள்ளதா இருக்கா. காவேரி, காவேரி. அம்மா வந்திருக்காங்க. கடை நல்லா தெரியுது, எனக்கு வேலை இருக்கு. காவேரி, வீடு தேடி வந்திருக்காங்க, காஃபி கொடுக்க கூடாதா? இவங்க 2 பேருக்கும் பச்சை தண்ணி கொடுக்கறதே தப்பு.
இவங்களுக்கு காஃபி ஒரு கேடா? இந்த கிழவி எதுக்கு வீட்டுக்குள்ள விட்ட? நாம இப்போது ஓட்டு வீட்டுல இருக்கோம். இது தொடர்ந்து இங்க வந்துட்டு இருந்தது குடிசை வீட்டுக்கு போயிருவோம். உறவே வேணாம், பணம் தான் வேணும்னு முதுகுல குத்திட்டு போனீங்க. இப்ப என்ன மூஞ்சி வச்சு நீங்க வந்திருக்கீங்க? இங்க பாருடா சீனு, நம்ம சித்திக்கு அறிவே இல்ல. எங்க எலிச்சுவாய் சித்தி வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு போங்க. என்ன ஜென்மங்கள்டா இது? சச்சே. பாட்டிமா, அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டா. ஐயோ பரவாயில்லடா, காவேரி யாரு, சொந்த பேத்தி தானே. அவ எது சொன்னாலும் எனக்கு உரைக்கவே உரைக்காது. அம்மா உங்களை தப்பாவே எடுத்துக்கல. ஐயோ எனக்கு தெரியாதா, சாரதா மாதிரி நல்ல பொண்ணு லோகத்துல உண்டா? அவ என் பொண்ணுடா. அம்மா, அவங்க இல்ல போல இருக்கு, நம்ம கிளம்பலாம். இல்ல, அம்மா உங்க விஷயமா தான் வெளியே போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாத்தியா, நான் சொன்னேனோ இல்லையா, அவ பணத்துக்காக தான் போயிருக்கா. எடுத்துன்னு வந்துருவோம், நம்ம பணத்தோட போயிடலாம். அம்மா, இப்பதான் வந்தோம், நீங்க வர சொன்னீங்களே. நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்க அம்மா கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்க. மா, நீ போ. அம்மாடி, பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்து வாங்கிக்கோ. போமா. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே? ஐயோ இல்ல. உங்களை வேணா மன்னிக்கலாம், உங்க அம்மாவை மன்னிச்சேன்னா ஊர்ல எல்லாரும் என்னை இழிச்ச வாயின்னு சொல்லுவாங்க. பிரபாவதி என்ன சொன்னா? நீங்க பத்திரத்துல கை நாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க. பிரபாவதி நீங்க பணத்தை வாங்கிட்டதாவே சொல்றாங்க. இல்ல, கை நாட்டு போட சொன்னா போட்டேன். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா, அவ்வளவுதான். பணம் கிடைக்காதா? நீங்க உங்க பணத்தை பத்தி வருத்தப்படுறீங்க. நீங்க கை நாட்டு போட்டு கொடுத்தீங்களே, அதுல என் 20 வருஷம் உழைப்பு இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ஃபேக்டரிய எவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டீங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு. இந்த பாருங்க வைதேகி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஆனா அதுல நீங்க என் பேச்சு தான் கேட்கணும், உங்க அம்மா பேச்ச கேட்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்க பணத்தை நானே வாங்கி உங்ககிட்ட கொடுக்கறேன். கேட்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். மாற மாட்டீங்களே? இல்ல, வேணும்னா நான் இங்கே இருந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தாலே எல்லாருக்கும் நல்லது. நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்தீங்கன்னா சரி. காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிடல? இருங்க, அனுப்புறேன். இந்தா குடி. இவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு இந்த காஃபியும் குடிக்க போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இதான் ஆரம்பம். இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. எங்க அப்பாவை என்ன சொன்ன? ஒருவேளை சோறு கூட இல்லாம நடுத்தூர்ல நிப்பாருனா நீதான் நிக்க போற. இந்த வீடு தான்ப்பா. ஐயா, இவர் தான் எங்க வீட்டுக்காரர். 2 நாளா எங்க போனாரு, என்ன ஆனாரு, ஒரு விவரமும் தெரியலங்க. இதை விட சின்ன சைஸ் போட்டோ எதுவும் இல்லையா? என்னங்க, அவரு காணா போறாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட இருந்தது இந்த போட்டோ ஒண்ணுதான்.
அவர் கூட வேலை பார்க்குற அந்த பையன் சொல்லிதான் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும். யூனியன் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு விவரம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். சார் எங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். டாடியை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டிப்பா வந்துருவாருப்பா. யோ யோயா சார், நீ தான் அவர் கூட வேலை செய்யறியா? ஆமா சார். ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து. சரி சார். இந்த போட்டோ எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறா. வாயா. பார்த்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. குளிச்சுட்டு சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு கிளம்புனீங்களே, என்னாச்சு? பிரசாத்தும் வேலுமணியும் சேர்ந்து பாலா மேல அநியாயமா திருட்டுப்பள்ளியை சுமத்தி வேலையை விட்டே தூக்கிட்டாங்க சார். அதனால லேபர்ஸா சேர்ந்து ஸ்ட்ரைக் பிளான் முடிவு பண்ணிருக்கோம் சார். நீங்க என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வந்தேன், அப்படியே பாலா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சார் பாலா சார் காண போனது அவங்க சம்சாரம் 2 நாள் அழுதுகிட்டே இருக்காங்க சார். நீங்க வந்து 2 வார்த்தை பேசுறீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சார். இருக்கட்டும், இன்னொரு நாள் வந்து பேசுறேன். சரி சார். அக்கா அழுகாதீங்கக்கா. அக்கா எனக்கு இந்த பூரியை பார்க்கும்போது சுப்பையா ஞாபகம் தான் வருது. சுப்பையா ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, போய் ஒரு லெட்டர் கூட போடல பாத்தியா. இந்நேரம் நம்மளெல்லாம் மறந்துருப்பார். நமக்கு லெட்டர் போட்டு எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படி இல்ல காவேரி, சுப்பையா ஊருக்கு போகும்போது எப்படி அழுதாரு தெரியுமா? ஏன் சித்தி, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அப்படியே பேசாம நின்று இருக்கீங்க. நீங்க எல்லாம் சுபையா பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஸ்ரீ பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். பூரினா பந்தயம் போட்டு 50 பூரி சாப்பிடுவான். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஸ்ரீ நம்மள வந்து பார்க்கவே இல்லைல்ல. எல்லாருக்கும் எங்க மேல அன்பு இருக்கு, ஆனா அன்பு காட்டுற சூழ்நிலை இப்ப இல்ல. ஆமா, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், அவனுக்கு என்ன பிரச்சனையோ. நீ போய் பண்ணு போ. ஹாய் சீனுண்ணா, என்ன அப்படி பாக்குற? என்ன டேய், இப்பதான் அம்மா உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கடா. உனக்கு ஃபோன் பண்ணலான்னு போனேன், அதுக்குள்ள நீயே இங்க வந்துட்ட. சித்தி எங்க? உள்ள இருக்காங்க. வாண்ணா. ஏய் ஸ்ரீ, this is a surprise டா. சித்தி, அரிசி மூட்டை வந்திருக்கான். ஏய், உன்னை பத்தி இப்பதானே பேசிட்டு இருந்தோம். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சங்கீதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. டேய், நீ எங்க எல்லாரையும் மறந்து போயிட்ட தானே? அப்படிலாம் இல்ல காவேரிக்கா, நான் இங்க வந்து நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என் மனசு தாங்காது. ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னா சித்தி வேண்டான்னு சொல்றாங்க, அதனாலதான் இங்க வரது இல்ல. நீ ஹெல்ப் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்கார சாப்பிடுவா. இல்ல வேண்டாம் சித்தி. அட டேய் பூரிடா, வேண்டான்னு சொல்ற? இல்ல காவேரிக்கா, சீனு நான் அடிக்கடி சொல்லுவாரு, ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக தான் சாப்பிடணும்னு. இப்பெல்லாம் நான் பசிக்காக தான் சாப்பிடுறேன். சித்தி, வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறியோட சுத்திட்டு இருக்கேன் சித்தி. கண்டிப்பா நான் அதை சாதிச்சிருவேன். நீ கண்டிப்பா சாதிப்ப. வா உட்கார்ந்து சாப்பிடு. வா. சித்தி, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். என் 3 பசங்க ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்ப ஸ்வேதாவும் நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. டேய் சாப்பிடுறா, சாப்பிடு. மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வெளியே போய் பேசலாமே. ஏன் மேடம், கொடுத்த கடனை திருப்பி கேட்டா எங்களை இங்க நிக்க வச்சு பேச மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்க சத்தம் போடுவாங்க. வெளியே போய் பேச. ஓகே மேடம். ஓகே மேடம். இந்த பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பணம் நான் பர்சனல் கேரண்டியில வாங்கல, கம்பெனிக்காக வாங்கியிருக்கேன். இப்ப காவிரி கார்மெண்ட்ஸ்ல புது எம்டி இருக்காங்க, பிரபாவதி கிட்ட போய் கேளுங்க.
மேடம் பிரபாவதி மேடத்திட்ட போய் கேட்டா அவங்க பர்சனலா வாங்கின பணத்தை நான் எப்படி திருப்பி தர முடியும், அவங்ககிட்டயே போய் கேட்டுங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? நானும் பிரசாத் கிட்ட போய் பணத்தை கேட்டேன். அவ என்னடான்னா, உங்க சாரதா மேடம் கம்பெனியை எங்கிட்ட கொடுக்கும் போதே போண்டி ஆக்கி தான் கொடுத்தாங்க. அதை சரி பண்ணணும்னாவே 2-3 வருஷம் ஆகும். இதுக்கு மேல பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணீங்க, கம்பெனியை இழுத்து மூடி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். இதை பாருங்க மேடம், நாங்க காவேரி கார்மெண்ட்ஸை பார்த்து இந்த பணத்தை கொடுக்கல, உங்க முகத்தை பார்த்து தான் கொடுத்தோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பணம்னு கேட்டா உங்ககிட்ட தான் வந்து கேட்பேன். எப்போ வரணும்னு சொல்லுங்க, அப்போ வந்து வாங்கிக்கிறேன். மேடம், என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் வேலை போயிடுச்சு பாத்தீங்களா? தயவு செய்து பணத்தை செட்டில் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு வேலை கிடைக்கும். ப்ளீஸ். சரி, எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க. காவேரி கார்மெண்ட்ஸ் மறுபடியும் என் கைக்கு வந்துடும். அப்போ உங்க பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்போ கம்பெனி உங்க கைக்கு வந்தாதான் பணத்தை திருப்பி தருவீங்க, இல்லைன்னா தர மாட்டீங்க, அப்படித்தானே? ஏங்க, அந்த பணத்தை நான் என் பர்சனல் யூஸ்க்கு எடுத்திருந்தா இந்த மாதிரி வீட்டில் நான் ஏன் தங்குறேன்? அந்த கம்பெனி மறுபடியும் என் கைக்கு வந்துடும். என்னை நம்புங்க, உங்க கடனை அடிச்சிடுறேன். மேடம், உங்க வார்த்தையை நம்பி இப்ப போறோம். சீக்கிரமா பணத்தை செட்டில் பண்ணுங்க. வரோம். சரி வரேன் மேடம். சரி. என்னடா சாப்பிட்டியா? சித்தி, என்னால உங்களை கடங்காரியா பார்க்க முடியாது. நீங்க வாங்கி கொடுத்த பிளாட், சங்கீதாவோட ஜுவல்ஸ், அதெல்லாம் வித்து பணம் தரேன். தயவு செஞ்சு உங்களுக்கு செட்டில் பண்ணிடுங்க. என் கடன் எப்படி அடைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வந்து சாப்பிடுவா. சித்தி. டேய், ஒன்றும் வேண்டாம். நீ ஒருத்தனாவது சந்தோஷமா இருக்க, அதுவே எனக்கு போதும். நீ வா சாப்பிடு. வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.